வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம்போம் நல்குணமாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதார் காப்பே. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் ஆண் வளராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதம் தப்பாமல் சார்வாய் தமக்கே. யானை முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் வெறுவயரும் பாங்காய் அணிந்த பொன்போனோல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி. வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து சண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில ஏந்தோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலா போற்றி போற்றி. பச்சாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தாரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் அருளே. சம்போ அறிவோம் நம ஜீவாய வேத விநாயகா
சுவாமி விரிமலர் சொரிமலர் அறியவே ஒரு மலர் வித்தகத்தை நச்சவையில் வைத்தவா நாயகா விரும்பி நான் உனை தொழுவே வேலவா போல் போல் பாடி வேலவா சுவாமி பூதளமெல்லாம் நாதர் வந்து வழிரந்து சுவாமி புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட ஒரு மகள் புந்திக்க நீரைந்த சிவ தானோவே நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதும் உமை பாடுவே சுவாமி வள்ளியால் நினை குணத்தில் வருங்கிழி தனை விரட்ட வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிழி இதனை விரட்ட சுவாமி வாய்த்த தினை மாவை உண்ட வேலவாயே வடி வடி வேலவாயே ஆறுமுக ஆண்டவாயே திருச்செந்தூர் இளையாயே திருமலை மறையாயே சுவாமி மாறுபடா சூரனை அறுத்தவா அறுத்தவா போல் வடி போல் வேலவாயே ஆறும் படகோர் தலையா சுவாமி இஷ்டமுடன் ரகுராம உன் புகழ் புகழ்தனைகளில் பாட இஷ்டமுடன் ரகுராம உன் புகழ் புகழ்தனைகளில் பாட நாங்கள் தந்தனைத்தோம் என்று தாளம் தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் துந்தனைத்தோம் என்று தாளம் போடவே போடவே போல் தாளம் போல் போடவே உந்தனை தடைத்த தாளம் போடவே உந்தனை தடைத்த தாளம் சுவாமி முந்திய குரு நமக்கு முக்கணன் கணன் பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த ஆமோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை ஆமம்மா கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் குரு சாமி கணபதியே என் குரு அப்பனே கனவிலையும் நான் மற குணவதியே ஆறு முக குஞ்சரமே உனை பாடே நான் பாடுவோமே ராமா உன்னை ராமா உன்னை பலகாலம் உமை தொழுவோம் உன்னை தோலுவோம் தேடுவோமே ராமா உன்னை ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் தேசமெல்லாம் நாம் கூறுவோமே ராமா உன்னை ராமா உன்னை ராமா உன் உன்னை குற்றம்
சந்திரரே சிறுமிக்கு நீ அருள் புரிவார் கோசலையால் திருமகனே கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கு அருள் புரிவாரே ஆடும் குழந்தைக்கு அருள் புரிவார் தாயே மஞ்சன முகமழகி மஞ்சன முகமழகி மாயந்தங்கை மாரியம்மாள் முதலைக்கு நீ அருள் புரிவாரே கண் கொடுத்த காளியம்மாள் காத்தருள மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணியே முப்போடாதே முன்னால் வந்த அருள் புரிவாரே உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மாரியம்மாள் மனமதிலே அருள் புரிவாரே கலிங்க நாச்சி அம்பிகை கலிங்க நாச்சி காத்தருள தாயே காத்தருள வேண்டும் அம்மோயே ஏய் ஆதியில தர்க்கரா ராஜாங்க ஆதியில தலவாய் மாடாங்க மாட்டு முகம் கொண்டதாலேங்கே மாடசுவாமி ஐயாவேங்கே கோட்டைக்கல்லா அதிபதியா எந்தனுக்கும் குலதெய்வம் குலதெய்வம் கோட்டை மாட சுவாமி ஐயாயே கோட்டை மாட ஐயாயே குழந்தை அருள் புரிவாரே பாடும் குழந்தைக்கு நீ அருள் புரிவார் ஐயா பூலுடையர் சாஸ்தா சாஸ்தாவேங்கே புத்திரிக்கு பரமருள்வாரே ஆதினம் காத்த காத்தவரேங்கே ஐயனார் சாஸ்தா சாஸ்தாவேங்கே அடியாளுக்கு அருள் புரிவாரே ஆதியில மகாதே தேவர் பாதியில பத்மநாபன் பிணத்தில் மாலை கொண்டதாலேங்கே பணமாலை சுடும் பெருமாள் புத்திரிக்கு பரமருள்வாரே தெப்பையில பிறந்த பிறந்த பிள்ளைக்கு சீதையவ வளர்த்த வளர்த்த மகனே செல்ல பிள்ளை ரூபாக சிறுமிக்கு நீ பரமருள்வாரே மாவடிக்கல் தன்னகர் மகிழ்வனுடனே கொள்வீரே அம்பிகையே மாவிசை அம்பிகையே மாவிசை அம்பிகையே மதலை அருள் புரிவாரே மதலைக்கு அருள் புரிவார் ஏய் அம்பிகைய பேச்சியா அம்மாள் அம்பிகைய பேச்சி பேச்சியம்மாள் பேராண்ட ஈஸ்வரியாள் புத்திரிக்கு வரமருள் பரமருள்வாரே பேச்சு பெற்ற திருமகன் திருமகனே பேரு பெற்ற மாயாண்டிகே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையாயே திருவிளக்கு பிறந்த வாழனே செஞ்சுடல மாயா மாயாண்டிகே சிறுமிக்கு நீ அருள் புரிவாரே காந்தாம்பார சுடலையோ காத்தருள வேண்டுமையாகே ஐகோட்டு மகராஜா மகாராஜா அடியாளுக்கு அருள் புரிவாரே ஆறு மங்களா சுடலையாகே சிறுமிக்கு நீ பரமருள்வாரே சீவள பெரி மாயா மாயாண்டிகே சிறுமிக்கு நீ பரமருள்வாரே ஊக்கியாட்டு சுடலை சுடலையாகே மணமதிலே அருள் புரிவாரே மாவடிக்கா சுடலையோ மாவடிக்கா சுடலையாயே மதலை அருள் புரிவாரே ஓட் 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 நாம் பாடறியேன் படிப்பறியேன் படிப்பறிவே பாட்டில் உள்ள வகையறிவே வகையறிவே ஏடறியேன் எழுத்தறிவே எழுத்தறிவே ஏட்டில் உள்ள வகையறிவே வகையறிவே நாம் பாடறியா நாளை தண்ணே நாளைதனே படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பாயே நான் ஏடறியா நாளை தண்ணே நாளைதனே எழுத வைத்தார் என் குருவோ கோரே வெள்ளிசை அறியாத நாளை நாளைதனே அறியாத நாளை நாளைதனே எனக்கு விவரம் செய்தார் என் குரு குருவா குருவாயே வெள்ளிசை விவரம் செய்தார் சுவாமி ஐந்து நல்ல வயதனில் வயதனிலே நான் அறியாத பிராயத்தில் ஆயத்திலே அறிவுகளை படிக்க படிக்க வைத்தாரே அம்மா அப்பாவை நான் மறவே எனக்கு கற்று தந்த வாத்தியார் வாத்தியாரே கனவிலையும் மறப்பதில்லை மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியார் வாத்தியாரே அடியால் சொப்பனத்தில்
தேசமே தென்காசி மாவட்டத்தில் சீமை எங்கும் எழுகடலாங்க தென்காசி சீமை எங்கும் கியாதி பெற்ற சீவநல்லூர் நகரில் வாழும் வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் கியாதி பெற்ற மாநிலமும் அண்ணாவி மாடசுவாமி மாடசாமி புலவர் பாதோ எனக்கு கற்றுதந்த வாத்தியாரேங்க அண்ணாவி குருவர் தாங்க சுந்தரங்கள் பூச்சோரி சுந்தர பாண்டிய புறமதே ஜோதிமணி கவிகள் பாடுங்க சூளுலகம் கியாதி பெற்ற சூளுலகம் கியாதி பெற்ற சூளுலகம் கியாதி பெற்ற அண்ணாவி சொக்கலிங்க புலவர் பாதோங்க தாத்தா சொக்கலிங்க புலவர் பாதோ அங்கே ஜாதி மல்லி பூச்சோரி ஜாதி மல்லி பூச்சோரி சடையபுரம் நகரில் வாழுங்க சமுத்திரமும் கியாதி பெற்ற சமுத்திரமும் அண்ணாவி சண்முக கோணம் புலவர் பாதோங்க சண்முகவேல் கொண்டார் புலவர் பாதோ எனக்கு கற்றுதந்த வாத்தியார் தாங்க கற்றுதந்த வாத்தியார் தாங்க அண்ணாவி குருவர் குருபவர் தாங்க தென்னிந்திய தேசமை தேசமையாங்க தென்காசி வட்டத்திலே பாருலகம் கியாதி பெற்றங்க பண்போலி மாநகரில் வாழுங்க வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அர்த்தம் அர்த்தம் சொல்லுங்க ஆடாத தேவதை தேவதையங்க ஆட வைக்கும் புலவரையாங்க பாடாத தேவதையங்க பாட வைக்கும் புலவரையாங்க என்னுடைய அம்மா அம்மாவோங்க அம்மாவோட குரலை கேட்டு சொல்லிட்டாளே ஆடாத தேவதையோங்க ஆடிடுமா அவர் படித்தாளே பேசாத தேவதையோங்க பேசிடுமா அவர் படித்தாளே மாநிலமும் கியாதி பெற்றங்க மாநிலமும் கியாதி பெற்றங்க அம்மா மாரியம்மா புலவர் பாதோங்க மாரியம்மாள் புலவர் பாதோ எந்தன் குருவினோட சீர்வாதத்தை சேர்வாதத்தை நான் கொண்டேனையா என் சிரசு என் சிரசில் வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் ஆறு பேரும் இங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் நமஸ்கரித்தேங்க கல்வி கற்ற பெரியோர்கள் பெரியோர்களே தொழில் படித்த கலைவாணர் கலைவாணர் உங்கள் பிள்ளை சுதானானோ இந்த மாவிசைக்கு வாசலிலே நாங்கள் ஐயன் கதை சுருக்கஞ்சொல் சொல்லி சுடலகதை பாட போரோ நீங்கள் அனைவருமே கேட்டு கேட்டிடுங்கோ நாங்கள் சாஸ்தாங்கதை சுருக்கஞ்சொல் சொல்லி சாமி கதை பாட போரோ சபையோர்கள் கேட்டு கேட்டிடுங்கோ நான் பாடுகின்ற பாட்டறிய பாட்டதிலே பழுது குற்றம் வந்திட்டாலும் வந்திட்டாலும் சொந்த பாலகி போல் என்ன வேண்டும் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லதில சொல்லதிலே சொல் குறைகள் இருந்திட்டாலும் இருந்திட்டாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டாலும் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் பாடிட்டாலும் தெரிந்து நான் பாடிட்டாலும் பாடிட்டாலும் கதையை தெரியாமல் பாடிட்டாலும் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் வந்திட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் வந்திட்டாலும் ஆறு பிள்ளை 100 குற்றம் ஒரே கூற்றோங்க 100 குற்றம் ஆதரிக்க வேண்டுமையா வேண்டுமையா எங்களை ஆதரிக்க வேண்டுமையா வேண்டுமையா
பெரியோர்களே, சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த எங்கள் தாய்மார்களே, அம்மா மற்றும் தந்தைமார்களே, தந்தைமார்களே, சபையோர்கள் பெரியோர்கள் எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, இந்த மாவடிக்கால் தோப்பு நன்னகரிலே நன்னகரத்திலே சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய அம்மா என் அம்பிகை மாவிசைக்கு, சரி மாவிசைக்கு வேற, அம்மா நீலி இசைக்கு வேற. அம்மா ஆனா இந்த மாவடிக்கால் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அம்மா யாரு தெரியுமா? யாரம்மா? புலையன் பெற்ற திருமகளாகிய அம்மா மலையாளத்து மகாராணி நம்ம அம்மா மாவிசைக்கு. என் அம்பிகை மலையாளத்து மகாராணியாகிய மாவிசைக்கு அம்மா திருவாலயத்தில் மற்றும் மாவடிக்கால் சுடலை மாட சுவாமி திருவாலயத்தில் நம்ம வீட்டு குழந்தை வில்லிசை பாட வேண்டும் என்று நமக்கு அன்போடும் ஆதரவோடும் அட்வான்ஸ் கொடுத்துள்ளார்கள். அன்பும் ஆசபாசங்கள் கொண்ட அருமை ஐயா முத்தையா அவர்களும் அருமை அம்மா வேலம்மா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் மற்றும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்த கோடிகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு வரவழைத்துள்ளார்கள். அதாவது இதற்கு முன்னால இந்த ஆலயத்தில் நம்ம அம்மா பார் உலகமெல்லாம் கியாதி பெற்று வரக்கூடிய மாநிலங்கள் புகழ் படைத்து மண்டலங்கள் பெயர் படைத்த பண்பொழி மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி. என் பேரு சுதா. இதற்கு முன்னால நம்ம அம்மா வந்து இந்த ஆலயத்தில் பாடி இருக்காங்க. அம்மாளுக்கு அப்புறமாக அடியால் நான் பாட வந்துள்ளேன். எங்க அம்மாவுக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுத்து அன்போடு அரவணைப்பு செய்தீர்களோ அதே போன்று அம்மாளுக்கு அப்புறமாக, அதாவது அம்மாவுக்கு அம்மா தேடி வச்ச சொத்து சொகத்தை விட மக்கள் சொத்து அம்மாவுக்கு ரொம்பவே உண்டு. இருக்குல்ல, எந்த ஊருக்கு போனாலும் அம்மா தெரியாத ஆளே கிடையாது. அதனால இந்த மாவடிக்கால் தோப்பு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இசக்கியம்மன் ஆலயத்தில் வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நம்ம அம்மா யாருன்னு தெரியும். அதனால் மக்கள் சொத்து தான் அம்மாவுக்கு ரொம்ப அதிகம். அப்ப அம்மாவுக்குடைய சொத்து அடுத்து யாருக்கு வரும்? பிள்ளைக்கு தானே வரும். அதே போன்று நம்ம அம்மாவுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களோ அதே சொத்துக்களாகிய மக்கள் சொத்துக்களாகிய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் முதலாக யாருக்கு பாட வேண்டும் தெரியுமா? யாருக்கு பாடணும்? 3 நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, முதலாக சாஸ்தாவுக்கு தான் படிக்கணும். ஆமா. ஆனா இந்த பங்குனி மாதத்தில் 2ஆம் செவ்வாய் கிழமையை முன்னிட்டு இந்த மாவடிக்கால் மாவிசைக்கு அம்மனுக்கும் சுடலை மாட சுவாமிக்கும் சீரும் சிறப்புமாகவே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட மாவிசைக்கு அம்மன் திருவாலயத்தில் முதலாக சாஸ்தாவ நாளே வார்த்தையில் பிறவி செய்து அதுக்கப்புறம் மாயாண்டி சுடலை கதையை நாங்கள் பாட இருக்கிறோம். நாங்கள் பாடும் பாட்டில் பழுது குற்றங்கள், சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றங்கள் இருந்தாலும் சரீர குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை போல் எண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். நானோ கற்றது கைமண் அளவுதான், இன்னும் கல்லாதது இந்த உலகளவு இருக்கின்றது. நானோ சிறு குழந்தை. இதற்கு முன்னால் இந்த ஆலயத்தில் எத்தனையோ புலவர்கள் பாடி இருக்கலாம், பேரறிஞர்கள் பாடி இருக்கலாம், நம்ம அம்மாவும் பாடி இருக்காங்க. அம்மாளுக்கு அப்புறமாக அடியால் நான் பாட இருக்கின்றேன். நானோ சிறு குழந்தை. என் சிற்றறிவுக்கு தகுந்தபடியாக எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக அடியால் உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். எந்த ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை போல் எண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான்மலைகோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகம் அது கலியுதமாகி அர்ச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்க
ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாக வந்து பிறந்த வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம், சரி, உத்திர நட்சத்திரத்தில் அன்று பிறந்தார். ஆமா. இந்த மாசம் உத்திரம் எப்ப வருது? எப்ப வருது? கடைசி வெள்ளி அன்னைக்கு உத்திரம் வருது. ஆமா, கடைசி வெள்ளிக்கு வருது. ஆ? கடைசி வெள்ளிக்கு. வெள்ளிக்கு வருதா? ஆமா. வேற மாதிரி சொல்லுத. கடைசி வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அப்படியா? ஆமா. சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதத்தில் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் அன்று பிறந்தார். பிறந்தா. அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? எப்பேற்பட்ட கிரகணம் அம்மா? சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடக லக்னத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சுவாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் கோவில் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் அரியங்காவு ஐயனார் சுவாமி ஐயனார் 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 குலத்துப்புழை ஐயனார் குலத்துப்புழை ஐயனார் சுவாமி ஐயனார் 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 எரிமேலி தர்மசாஸ்தா திருமேனி சுவாமி தர்மசாஸ்திர ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் ஆனமேல ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆதிரம் காத்த ஐயனார் ஆதிரங்காத்தர் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் ஆனமலை ஐயனார் சுவாமி ஐயனார் 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 பூலுடையார் சாஸ்தாவா ஐயனுடைய சாஸ்தா ஐயா பொன்னால பூநூலா நாளே போனோம் அவர் புண்பதித்த தாழ்வடமா பதித்த தாழ்வடம் ஐயா வெள்ளியால பூநூலா யாழே போனோம் வெண்கலத்தால் தாழ்வடமா தாழ்வடமா ஆனபுலி கூட்டத்தோடு ஆனப்புலி இந்த குட்டத்தோடு மாவிசைக்கு வாசலில மாமிசக்கி வாசலில ஐயன் பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே இடமெல்லாம் காத்திடவே ஐயன் வந்து பிறந்த போது ஐயன் வந்து பிறந்த இங்க போது அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் வந்திருக்கும் தாய்மாரெல்லாம் போடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ மணிக்குலவ யாருக்கும் குலவப்பட தெரியாதோ? போடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ மணிக்குலவ தர்மஞான சாஸ்தாவுக்கு தர்மஞான சஸ்தாவுக்கு சாஸ்தா பிறந்தாரே சாஸ்தா பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே அவர் ஐயனுக்கும் மெய்யனாக 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 வந்து அவதாரம் ஆரோ செய்தாரே ஐயனுக்கும் மெய்யனாக ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனாக மெய்யனாக வந்தது தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தார். தாரே